சாண்டில்யன் அவர்களின் விலைராணி அத்தியாயம் 29 வீரராணி. அந்த வினாடி வரை அறிவை இயக்கி சாதாரண மனிதர்கள் சந்திக்க முடியாத பல காரியங்களை நிறைவேற்றியிருந்த வீரகுப்தன் புஷ்கலவதி சபா மண்டபத்தில் ஒலித்த புது குரலை கேட்டதும் பிரமிப்பின் எல்லையை தொட்டவனாய் நின்ற இடத்திலேயே கல்லென சமைந்து நின்றுவிட்டான். சிறிது நேரத்திற்கு பின்பு தன்னை சமாளித்து கொண்ட அந்த மகாவீரன் காவலர் வழிவிட சபா மண்டபத்துக்குள் நுழைந்து அங்கிருந்த கூட்டத்தில் தானும் ஒருவனாக கலந்து நின்றான். எதிரே மண்டபத்தின் மேடையொன்றில் புஷ்கலவதியின் படைத்தலைவன் பெரிய வாளையும் அங்கி பட்டாடை முதலியவற்றையும் அணிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அவனை அடுத்து தனித்து நின்றிருந்த விலைராணி மேலும் பேசினாள் கணீர் என்ற குரலில். இன்று புஷ்கலவதி ராஜ்யத்தின் புனித நாள். இதுவரை நீங்கள் எதிர்பாராத மாறுதல்கள் செய்யப்படும். உங்களுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த வீரகுப்தர் உங்கள் படைபலத்தை பெருக்கி சீரமைத்தும் கொடுப்பார். சந்திரகுப்த மௌரியர் உங்களுக்கு சக்கரவர்த்தியானாலும் உங்கள் சுதந்திரத்துக்கு எந்தவித இடையூறும் இருக்காது. சந்திரகுப்தர் பெயரால் இந்த நாட்டை ஆள நீங்களே ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அந்த பிரதிநிதிக்கு சகல அதிகாரங்களையும் வீரகுப்தரே சக்கரவர்த்தியின் சார்பில் அளிப்பார் என்று கணீர் என்று பேசிக்கொண்டு போன விலைராணியை பிரமிப்பு கண்களுடன் பார்த்து கொண்டே நின்றான் வீரகுப்தன். அன்று அவள் மஞ்சள் நிற பட்டு ஒன்றை அணிந்திருந்தாள். அது தோளிலிருந்து அடிக்கடி வழுக்கி விழுந்ததை சமாளிக்க அவ்வப்பொழுது அவள் இடது கையை தூக்கி தொங்க போட்ட முறையே மிக அழகாக இருந்தது. அவள் தனது குழலை எடுத்து பின்புறத்தில் கொண்டை போட்டிருந்தாலும் முன்பக்கத்தில் சொருகிய செண்பக மலர் மஞ்சள் நிற பட்டாடையுடன் போட்டி போட்டதாலும் சுற்றியிருந்த கருங்குழல் அந்த மலரை தேக்கி இருந்த இடத்திலேயே இருக்க வைத்ததாலும் அதை சுற்றி ஒரு சிறு முத்தாரம் ஓடியிருந்ததாலும் அவள் தலையழகு மனத்தை அள்ளும்படியாக இருந்தது. அவள் விழிகள் கூட்டத்தை கம்பீரமாக அளவெடுத்த தோரணை அவள் அரசாளவும் பெரும் கூட்டங்களை அடக்கவும் தகுதியுள்ளவள் என்பதை நிரூபிக்கவே செய்தது. அவள் பேசிய போது இரத்தின இதழ்கள் அசைந்த முறையில் கம்பீரத்துடன் அழகும் இழைந்து நின்றது. பட்டாடைக்குள் பெருமூச்சில் மார்பு ஏறி இறங்கிய போது ஏற்பட்ட அசைவு வீரகுப்தன் உணர்ச்சிகளை நிலைகுலைய செய்தது. அவள் கால்களை சேர்த்து நின்றபோது இணைந்த தொடைகளின் அளவான பரிமாணத்தையும் இணைந்த இடம் ஊகத்துக்கு அளித்த ஜாலத்தையும் கண்ட வீரகுப்தன் என் விலைராணி இத்தனை அழகா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அர்த்தமில்லாமல். இப்படி வீரகுப்தன் உணர்ச்சிகளில் சிக்கியிருந்த போது விலைராணி புஷ்கலவதியின் படைத்தலைவனை திரும்பி நோக்கி, வீரகுப்தர் இத்தனை நேரம் வந்திருக்க வேண்டுமே, ஏன் வரவில்லை என்று வினவினாள். அதற்கு மேல் மறைந்து நிற்பதில் அர்த்தமில்லை என்பதை உணர்ந்த வீரகுப்தன் தனது இரும்பு கைகளால் கூட்டத்தை விலக்கி கொண்டு மேடையை நோக்கி நடந்தான். அவனை கண்டதும் படைத்தலைவன் அலறி புடைத்து கொண்டு தனது ஆசனத்திலிருந்து எழுந்தான். விலைராணி வீரகுப்தனை புன்னகையுடன் நோக்கினாள். முன்வரிசையில் நின்றிருந்த புஷ்கலவதியின் பிரமுகர்கள் வீரகுப்தர் வீரகுப்தர் என்று அவன் பெயரை மரியாதையுடனும் ஓரளவு அச்சத்துடனும் உச்சரித்தனர். வீரகுப்தன் அவர்கள் யாரையும் அக்கம் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் நேராக செங்குத்தான தனது 6.5 அடி உயரமும் தெரிய நடந்து மேடை மீது ஏறினான். அங்கு நின்றிருந்த விலைராணியை நோக்கி புன்முறுவல் செய்தான். பிறகு கூட்டத்தை தனது கண்களால் ஒருமுறை அளவெடுத்தான். கூட்டத்தில் புஷ்கலவதியின் அமைச்சர்களும் உதவி படைத்தலைவர்களும் வணிக பெருமக்களும் நின்றிருந்தார்கள். கோடியில் அவன் வர சொல்லியிருந்த கள்ளர்கள் ஆயுதபாணிகளாக காட்சியளித்தனர். அவர்கள் எல்லோரையும் சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்த வீரகுப்தன் மெதுவாக பேசலானான். இன்று முதல் புஷ்கலவதி கிரேக்கர்கள் ஆதிக்கத்திலிருந்தும் மகத ராஜ்யம் போன்ற சொந்த விரோதிகளின் மிரட்டல்களிலிருந்தும் சூழ்ச்சிகளிலிருந்தும் விடுபட்ட நாடாகிறது. அதன் தலைநகரான புஷ்கலவதியும் இன்று தலைகள் நீக்கப்பட்டதால் முழு வீரத்துடனும் அழகுடனும் துலங்கும் நகரமாகிறது. இந்த விடுதலை பிரகடனத்தை விலைராணி என்று பிரசித்தமான வீரராணி உங்களுக்கு அறிவித்தாள். இந்த நகரத்தையும் நாட்டையும் பாதுகாக்க ஏற்பாடு செய்யும் கடமையையும் எனக்கு அளித்திருக்கிறாள். அந்த அலுவலில் ஒரு பாதியை இன்று காலை நான் முடித்துவிட்டேன். இந்த நாட்டை மறைமுகமாக ஆண்டு வரும் கொள்ளை கூட்டத்தார் இந்த நாள் முதல் கட்டுப்பாடுள்ள படை வீரர்களாக நாட்டை பாதுகாப்பார்கள். புஷ்கலவதியின் படை பிரிவுகளில் அவர்கள் தனிப்பிரிவாக இயங்குவார்கள். மகா வீரர்களான அவர்கள் சேர்க்கையால் புஷ்கலவதி இன்று வலுப்பெறுகிறது.
இன்னும் 10 நாட்கள் நான் இங்கு தங்கியிருந்து அவர்கள் படையையும் உங்கள் படையையும் இணைத்து சீர்படுத்தி ஒரு பலமான பாதுகாப்பு எந்திரத்தை இந்த நாட்டுக்கு அளிப்பேன். அதுவரை புஷ்கலவதி ராஜ குடும்பத்தின் சார்பிலும் மக்கள் சார்பிலும் விலைராணி சந்திரகுப்தன் பிரதிநிதியாக விளங்குவார்கள் என்று அறிவித்த வீரகுப்தன் சொற்களை அடுத்து சபையில் பெரும் கரகோஷம் ஏற்பட்டது. அதை செவியுற்ற வீரகுப்தன் கையமர்த்திவிட்டு மேலும் சொன்னான், அவள் பிரதிநிதி பதவியும் 10 நாட்களுக்குத்தான் என்று. சபையில் உடனே மௌனம் ஏற்பட்டது. அமைச்சர்களில் ஒருவர் கேட்டார் சற்றே பலத்த குரலில், 10 நாட்களுக்கு பிறகு எங்கள் கதி என்ன என்று. உங்களில் ஒருவர் ராஜ பிரதிநிதியாக வேண்டும். எந்த நாடும் எப்பொழுதும் பிறர் பலத்தையே நம்பியிருப்பது தவறு. அது சுதந்திர ஆட்சியும் ஆகாது என்று அறிவித்த வீரகுப்தன், விலைராணியை, அதாவது இந்த வீரராணியை உங்களுக்கு நிரந்தரமாக அளிப்பதிலும் கஷ்டம் இருக்கிறது என்றும் தெரிவித்தான். என்ன கஷ்டம்? கூட்டத்திலிருந்து எழுந்தது ஒரு குரல். விலைராணி இந்த நாட்டையே என்றும் ஆண்டு கொண்டிருக்க முடியாது. வீரகுப்தன் சொற்களை முடிக்காமல் விட்டான். ஏன் என்று எழுந்தது இன்னொரு குரல். வேறொருவரை இவள் ஆள வேண்டியிருக்கிறது, அதாவது என்னை என்று வீரகுப்தன் சிறிதளவும் சிரிக்காமலே சொன்னாலும் சபையோர் கொல்லென்று சிரித்து விட்டார்கள். இத்தனையும் கேட்டுக்கொண்டு மேடை மீது பதுமையென நின்ற விலைராணி தனது சீரிய கண்களை வீரகுப்தன் மீது திருப்பினாள். வீரகுப்தரே, உம்மை நான் என்று ஆண்டிருக்கிறேன்? திருமணச் சந்தையில் நீர்தானே என்னை வாங்கி அடிமைப்படுத்தி கொண்டீர் என்று வினவினாள் சலனமற்ற கண்களுடன். சபை சட்டென்று அடங்கியது. அவள் குரலை கேட்டதாலும் தோரணையில் தோன்றிய கடுமையாலும் வீரகுப்தனின் தடித்த வீர உதடுகளில் இளநகை விரிந்தது லேசாக. உண்மை, திருமணச் சந்தையில் வாங்கினேன். ஆனால் நான் வாங்கிய அடிமைக்கு நானே அடிமையாக வேண்டும் என்று தெரிந்திருந்தால் வாங்கியிருக்க மாட்டேன் என்ற வீரகுப்தன் அதற்கு மேல் அந்த உரையாடலை வளர்த்துவது விபரீதம் என்பதை உணர்ந்து, அது கிடக்கட்டும் ராணி, முத்திரையை உடைத்து சக்கரவர்த்தியின் பிரகடன சீலையை படியுங்கள் என்று கூறினான். மடியிலிருந்து மெல்லிய பட்டொன்றை எடுத்து முத்திரையை வீரகுப்தனிடம் காட்டினாள் விலைராணி. சரியாக இருக்கிறது என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த வீரகுப்தன் சிறிது நகர்ந்து நின்றான். விலைராணி மேடையின் முகப்புக்கு சென்று முத்திரையை உடைத்து சீலையை பிரித்து படிக்கலானாள். சக்கரவர்த்தி சந்திரகுப்தரின் உத்தரவுப்படி பிரதான அமைச்சர் சாணக்கியர் புஷ்கலவதி பிரமுகர்களுக்கு விடுக்கும் ஓலை. இன்று உங்கள் நாடு சுதந்திரம் அடைந்திருக்கும். துரோகிகள் சந்திரகுப்தரின் ஒன்றுவிட்ட தமையன் வீரகுப்தனால் அழிக்கப்பட்டிருப்பார்கள். பரதன் அமைத்த புஷ்கலவதி ராஜ்யம் இனி பழைய சிறப்புடன் துலங்கும். உங்களுக்கு ஒரு பிரதிநிதியை இதை கொண்டு வரும் ராணியும் அங்குள்ள வீரகுப்தனும் தேர்ந்தெடுப்பார்கள். புஷ்கலவதி மக்களின் நன்மையில் சக்கரவர்த்தி என்றும் கண்ணும் கருத்துமாக இருப்பார். உங்கள் நாட்டுக்கு மங்களம் உண்டாகட்டும். இந்த ஓலையை படித்து முடித்த பின் வீரகுப்தன் அதை புஷ்கலவதியின் படைத்தலைவனிடம் கொடுத்தான். பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படும் வரை ஜாக்கிரதையாக வைத்திருங்கள் என்று உத்தரவிட்டான். அடுத்து விலைராணியை தன்னுடன் வரும்படி சைகை செய்து மேடையிலிருந்து கீழே இறங்கினான். கூட்டம் இரண்டாக பிரிந்து வழிவிட இருவரும் இடையே சென்றார்கள் வாயிலை நோக்கி. அரண்மனை சபா மண்டபத்திலிருந்து வெளிவந்ததும் அவனை அணுகிய கொள்ளைக்காரர் தலைவனை நோக்கிய வீரகுப்தன், நான் சந்தனக்காட்டை ஒட்டியிருக்கும் மாளிகையில் இருக்கிறேன். இன்று மாலை அங்கு வாருங்கள் என்று உத்தரவிட்டான். அரண்மனை சபா மண்டபத்துக்கு வெளியே நின்றிருந்த ரதத்தை பார்த்ததும், நீ வந்த ரதமா இது என்று வினவினான் வீரகுப்தன் விலைராணியை நோக்கி. விலைராணி பதில் சொல்லவில்லை. ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் அசைத்தாள். அந்த ரதத்தில் தான் ஏறி புறவி கயிறுகளை பிடித்து கொண்டு விலைராணி பின்னால் ஏறி நின்றதும் புறவிகளை தூண்டினான் வீரகுப்தன். புஷ்கலவதியின் ராஜ வீதியில் ரதம் பறந்தது. 2-3 வீதிகளை தாண்டி சந்தனக்காட்டை நோக்கி ஓடிய புறவிகளை அதன் கோடியில் இருந்த பழைய மாளிகையை நோக்கி திருப்பிய வீரகுப்தன் மாளிகையை அடைந்ததும் புறவிகளை இழுத்து அடக்கி கயிறுகளை ரதத்தின் முனைப்படிகளில் எறிந்துவிட்டு பக்கவாட்டில் குதித்து விலைராணியின் இடையில் 2 கைகளையும் கொடுத்து தூக்கி அவளை கீழே இறக்கினான். இருவரும் மாளிகைக்குள் நுழைந்ததும் அதன் கூடத்தின் மூலையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்த விலைராணி, என்னை வீரராணி என்று அழைத்தீரே, அதற்கு என்ன அர்த்தம் என்று சீற்றத்துடன் கேட்டாள். வீரகுப்தன் அவள் எதிரே மிக உயரமாக நின்றான். தனது கழுகு கண்களால் அவளை பார்த்தான். வீரகுப்தன் ராணி என்று சொல்ல இருந்தேன், குப்தனை விழுங்கிவிட்டேன் என்று சமாதானம் சொன்னான். ஆமாம், நான் உங்களை அடக்கி ஆள்வதாக சொன்னீர்களே, நான் என்ன அத்தனை பெரிய ராட்சசியா என்று கேட்டாள் ராணி மிகுந்த கோபத்துடன். அப்படித்தான் இருக்க வேண்டும்.
நேற்று இந்த ஆசனத்தில் ராட்சசன் உட்கார்ந்திருந்தான். ராட்சசனா? யாரது என்றாள் விலைராணி. பாரதத்தில் இன்று ஒரு ராட்சசன்தான் உண்டு. இதை கேட்டதும் திகைத்த விலைராணி சட்டென்று எழுந்திருந்தாள். எழுந்த வேகத்தில் வீரகுப்தன் உடலில் மோதினாள். வீரகுப்தன் அவளை இறுக பிடித்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.